If they call me Papati, I am a Brahmin. So அது undoubtedly வந்து no doubt. அதுக்காக நான் பிராமினிசம் கடைபிடிப்பேன் அப்படின்றது வந்து இல்லை. நீங்க வந்து ஒரு டைவர்ஸ் ஹியூமன். டைவர்ஸ் ஹியூமன் சமூகத்துல வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அது தொடர்பாக ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. அதை பத்தி ஏன் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு நிறைய ரைட் now எனக்கு அப்பா கூட கிடையாது இல்லையா, லைக் மை அப்பா இஸ் ஆல்சோ நாட் தேர். ஸோ ஆஸ் அ விமனா நான் ஐம் டூயிங் போத் த கேரக்டர் சார். ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் மீ ஆஸ் அ மேன் அண்ட் அ உமன். ஸோ அதுதான் டிவோர்ஸ் உமனோட சிங்கிள் உமன் இது வரைக்கும், அதுக்கப்புறம் திரும்பி கல்யாணம் பண்ணிக்காத உமன் வந்து தேர் டூயிங் போத் த ஜாப். எல்லாருக்கும் ஒரு ஹியூமன் டு ஹியூமன் வந்து அது ஒரு இருக்கிற ஒரு விஷயம். ஒரு ஐசோலேஷன் இருக்கும் டெஃபினட்டா. ஒரு விமனா வந்து ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க, துணை வேணும்னு தோணும். ஆனா வந்து துணை தேவையானும் தோணும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இப்பதான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், ஐசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்பதான் கஷ்டப்பட்டு வந்தோம், திருப்பியும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? யுவர் விங்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் than the others அப்படின்னு தானே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பையன் சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் மறுபடியும் வர வாய்ப்பு. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. அதிமுகவின் மகளிரணி மாநில துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் வச்சு பார்த்து. ஆமா சார். ஹேர்கட்லாம் மாத்திட்டீங்களோ? இல்ல, மொட்டை அடிச்சிருந்தேன், அது இப்போ வளர்ந்துருக்கு. அதான் ஒரு போது வித்தியாசமா இருந்து பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு. நீங்க மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த அழகு சாதனங்கள்லாம் பயன்படுத்தாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை, இயற்கையான அழகே போதும் அப்படின்லாம் சொன்னீங்க. நீங்க எதுவும் பயன்படுத்தினது இல்லையா? பயன்படுத்த மாட்டீங்களா? எனக்கு வந்து யூஸ்வலா அழகு சாதனங்கள் அப்படின்றது எனக்கு அது ரொம்ப பெருசா அதுல வந்து ரொம்ப ஈடுபாடு கிடையாது. மேக்சிமம் போனா இந்த கண்மை வரைவேன், அப்புறம் லிப்ஸ்டிக் போடுவேன். அழகு சாதனங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கு? பெண்களே அழகுதான் சார். அதனால வந்து அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு வந்து அழகான மூக்கு, கண்ணு, வாய் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு அது கொடுக்குறது அதுவும் ஒரு அழகுதான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அழகுன்றது நாட் நம்ம அப்பியரன்ஸ் கிடையாது, நம்ம இன்னர் இது. ஸோ நம்ம இன்னர் இதுதான் நம்மளோட வெளியில பியூட்டி தெரியும். இதே வந்து நான் வந்து பிக் பாஸ்ல இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா தெரிஞ்சேன். அது ஏன்னா நம்ம அங்க உள்ள வந்து இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த ஒரு 4 இடத்துக்குள்ள வந்து இருந்த ஃபேஸ் வந்து ஒரு அன்ரெஸ்டா இருந்தது, ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருந்தது. நானும் வந்து வெளியில வந்து நான் டிவி பார்க்கும்போது ஏன் நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்திருக்கேன் நான் உள்ள அப்படின்னு சொல்றதுதான், நான் அப்படிதான் பார்க்க முடிஞ்சது. ஸோ மனசுக்குள்ள நம்ம என்ன ஒரு கவலையும் சரி, ஒரு மனசுல ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஃபேஸ்ல வந்து காமிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அழகு என்பது வந்து மைண்ட் நம்ம கூலா வச்சுக்கிட்டு மைண்ட்ல நல்ல விஷயங்கள் மட்டும் வச்சுக்கிட்டாலே உங்க முகம் வந்து ரொம்ப அழகாவே இருக்கும். அதுவே ஒரு பெரிய மேக்கப் தான் நான் சொல்லுவேன். மொட்டை அடிச்சது எதுக்கு? ஒரு இதுவா? பிரார்த்தனை. அது வந்து பிரார்த்தனை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு பிரார்த்தனை. ஸோ அதனால. ஆமா, நீங்க மொட்டை அடித்த அப்புறம் வந்து அந்த படத்தை போட்டு நிறைய பேர் வந்து உங்க சாதியை சொல்லிலாம் கிண்டல் அடிச்சு நான் நிறைய இதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களா? என்னடா இப்படி பேச? இல்ல சார், ஏன்னா எனக்கு என்ன வருத்தம் இருக்கு. ஸோ இஃப் தே கால் மீ பாப்பாத்தி, ஐ ஆம் அ பிராமின். ஸோ அது அன்டவுட்டட்லி வந்து நோ டவுட். அதுக்காக நான் பிராமினிசம் கடைபிடிப்பேன் அப்படின்றது வந்து இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன சொல்றது, பியூரா இருக்கிறது தான், அந்த மனசு பியூரா இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ எனக்கு இந்த காஸ்ட் ரீதியா என்னால பார்க்க முடியாது. எனக்கு அப்படி வளர்க்கவும் இல்லை எங்க அப்பா அம்மா. ஸோ அதனால வந்து எங்க அப்பாவே வந்து இன்டர் காஸ்ட் தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு வந்து காஸ்ட் பத்தி இது கிடையாது. ஸோ இஃப் தே கால் மீ பாப்பாத்தி, நான் பிராமின், நான் மாமி அப்படின்லாம் கூப்பிட்டாங்கன்னா எனக்கு அதுல கவலை இல்லை. ஏன்னா நான் வந்து பிராமின் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நம்ம அரசியல் உலகத்துல இந்த காஸ்டே நமக்கு ஒரு பெரிய தடையா இருக்கா முன்னேற்றத்துக்கு? இல்ல சார், என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து எந்த காஸ்டியூம் பார்த்து ஓட்டு போடுறது இல்ல. மக்கள் ஓட்டு போடுறது இவங்க எனக்கு நல்லது செய்வாங்களா இல்லையா அப்படின்றது பார்த்துதான் ஓட்டு போடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற அந்த கரிஸ்மேட்டிக் கொஞ்ச நாளைக்கு இருக்கும்போது நம்ம நம்பி ஓட்டு போடுறோம், அப்புறம் கரிஸ்மேட்டிக் இல்லாத போது நல்லது மட்டும் செய்யறாங்களான்னு பார்த்து ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஓட்டிங் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் காஸ்ட். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும்
டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருப்பாங்க. அதுல வந்து சில டைம்ஸ் வந்து சில ஊர்ல வந்து வன்னியர் கம்யூனிட்டி ஜாஸ்தி இருப்பாங்க, அதுக்கப்புறம் எஸ்சி கம்யூனிட்டி கம்மியா இருப்பாங்க. சில இடத்துல வந்து எஸ்சி கம்யூனிட்டி ஜாஸ்தியா இருப்பாங்க, வன்னியர் கம்யூனிட்டி கம்மியா இருப்பாங்க. சில இடத்துல வந்து சில ஏரியாஸ்ல பார்க்கும்போது பிராமின்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க. நீங்க டிவி நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமின்ஸ் அங்க நிறைய பேர் இருப்பாங்க. மயிலாப்பூர்ல ஒரு சில இதா இருப்பாங்க, ட்ரிப்ளிகன்ல கொஞ்சம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இங்க பழைய காலத்துல வந்து எங்க ஃபேமிலி வீட்லயே பாத்தீங்கன்னா கும்பகோணம் பாபநாசம் தான் எங்களோட அப்பாவோட ஊரு. ஸோ அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எங்களோட நெய்பர்ஸே வந்து முஸ்லிம் தான், பர்மால இருந்து வந்தவங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ எங்களுக்கு அந்த எங்க தாத்தாவே, நீங்க கொள்ளு தாத்தாவே எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து காஸ்ட் அகெயின்ஸ்ட் காஸ்டா வந்து பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜீவனாம்சமா இருக்கட்டும், தியாகபூமி, நிறைய விஷயங்கள் வந்து தாத்தா வந்து தாத்தா இஸ் மோர் ஃப்ரீ மைண்டட். அவரும் லாயரா இருந்தவர் ஒருத்தர். ஸோ அதனால வந்து தாத்தா வந்து ரொம்ப ஃப்ரீ மைண்டட். அதே மாதிரி தான் எங்க அப்பாவும் இந்த மாதிரி காஸ்ட் ரீதியா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து காஸ்ட்டை பார்த்து யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இவங்க நிஜமாலே நம்மளுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு நினைச்சுதான் பார்த்து ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு ஒரு பெண் எவ்வளவுதான் திறமையா இருந்தாலும், கெட்டிக்காரத்தனமா சமூகத்துல இருந்தாலும், பல காரியங்களை சாதிக்கணும்னு நினைச்சாலும், அவளை வந்து தேவையில்லாம வந்து வேற சில விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியால அடிக்கிறதுங்கிறது நிறைய நடக்குது. அவங்களுடைய உருவத்தையும் அவங்க கேஸ்டையும் இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து வேண்டுட்டே அவமானப்படுத்துறது, மோட்டிவ் கற்பிக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. இதெல்லாம் நீங்க கவனிக்கிறீங்களா? அது வந்து இப்போ சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சி எப்போ ஆட்சிக்கு வந்ததோ, சோசியல் மீடியா எப்போ வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அது வந்து நிறைய ஆரம்பிச்சது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து தான். நேஷனல்ல இருந்து இந்த மாதிரி நம்ம பேசணும், இந்த மாதிரி ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. அப்புறம் ஏஜென்சிஸ் வச்சு நிறைய வந்து பண்ண வைப்பாங்க. நாட் பார்ட்டி பீப்புள் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அது ஏஜென்சி வச்சு யாருமே பார்ட்டியில் மெம்பர்ஸா கூட இருக்க மாட்டாங்க, அவங்கள வச்சு பண்ண மாட்டாங்க. ஸோ அன்னோன் ஐடி, அன்னோன் ஃபேஸஸ். ஸோ நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் அங்கே கொட்டி தள்ளணும் அப்படின்றத வந்து யாராவது கிடைச்சாங்கன்னா போதும், அவங்கள சைக்கலாஜிக்கலாக அவங்களும் அஃபெக்டடாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து எழுதுவாங்க. அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளால வேலை செய்ய முடியாது சார். டெஃபினெட்லி திஸ் இஸ் வந்து மேல் டாமினேட்டிங் சொசைட்டி, நாட் ஓன்லி ஹியர், த என்டையர் இந்தியா, த என்டையர் வேர்ல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் டாமினேஷன் எப்பவுமே இருக்கும். ஆனால் நம்ம பேசலாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும், இது பண்ணணும். என்னைக்கு இன்னும் விமன் ரிசர்வேஷன் இன்னும் கொடுக்கப்படல, 33% கூட கொடுக்கப்படல. எனக்கு தெரிஞ்சு இந்நேரத்துக்கு வந்து 21st centuryல நம்மளுக்கு வந்து 50% இருக்கணும். 50% ஃபார் உமன் அண்ட் 50% ஃபார் மென். ஆனா இன்னைக்கு இந்த தேர்தலில் கூட அவர் வந்து அறிவிக்க முடியல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரியில கூட 7 விமன் தான், அவுட் ஆஃப் 71 7 தான் இன்னைக்கு வந்து விமனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பட் அதிமுக கட்சி பதவிக்கு உமன் நிறைய கொடுத்துருக்காங்க, அங்கேயும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆமா சார், இது கொடுக்க ஆரம்பிக்கணும். எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து விமனுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இன்னும் கிரியேட் பண்ணப்படலை அப்படின்றது வந்து நான் வந்து நாட் ஓன்லி அதிமுக, திமுக எல்லா கட்சியிலயுமே நான் சொல்றேன். அந்த வகையில நான் தமிழர் கட்சி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். ஆனா சில விஷயங்கள் அவர் பேசுறது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். அண்ட் மிச்சபடி ஹீஸ் டூயிங் ஹிஸ் பெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக நாட் ஓன்லி இங்கேன்னு இல்லை, நான் வந்து என்டையர் வேர்ல்டு அது வந்து ஈக்குவாலிட்டின்னு பேசுகிறோம். ஆனால் இட் இஸ் ஸ்டில் அ மேல் டாமினேட்டிங் சொசைட்டி. ஸோ பெண் வந்து உயரத்துக்கு வருவதை எந்த ஆம்பளையும் விரும்ப மாட்டேங்கிறான். டெஃபினட் சார். ஏன் சார், ஏன்னா ஒரே ஒரு விஷயம், அவங்க ரொம்ப மல்டி டாஸ்கிங்ல வந்து ரொம்ப திறமையானவங்க. So they are good at home and they are good at home ministry also அப்படின்றது தான் சொல்றேன். ஈகோ வந்துருது. டெஃபினட்டா வருது. அவங்க முந்தானையிலயோ இதுலயோ இருக்க கூடாது அப்படின்றது இது வந்து நான் பார்ட்டியில இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. நான் வந்து ஒரு தலைமை பதவியில இருக்கும்போது அவங்க வந்து நீங்க அவங்களோட போய் பேசுறீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா, அந்த முந்தானைக்கு போய் நீங்க இருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி அப்போ அந்த ஆட்டிடியூட் அதுதானே, ஒரு பெண் கடியில நம்ம இருக்கக்கூடாது, பெண் கடியில நம்ம இருக்கக்கூடாது. ஆனா பெண் கடியில இருந்தனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம் அடங்கிடுறாங்க அப்படின்லாம் இல்ல சார். அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, மதர்லியா பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். டெஃபினட்டா ஈவன் ஃபார் மென், அம்மா என்பது அம்மா தான்.
ஸோ அந்த வகையில அம்மாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அம்மா பார்க்க ஆரம்பிச்சோடனே இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு நல்லபடியா இருக்குன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பரா இருந்ததுன்னா அதுக்கு மிக பெரிய பங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு. அடுத்தது வந்து புரட்சி தலைவி அம்மா தான். நீங்க வந்து ஒரு டைவர்ஸ் ஹியூமன். ஒரு டைவர்ஸ் ஹியூமன் சமூகத்துல வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு அது தொடர்பா ஏதாவது கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. அதை பத்தி ஏன் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் விமென்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப டப்புன்னு உடையுது நிறைய இடத்துல. அப்படி இருக்கும்போது நான் இதை ஆன்சர் பண்றேன். ஐ வாண்ட் டு வாய்ஸ் அவுட். ஏன்னா இது வந்து டெஃபினட்டா ஒரு டிவோர்ஸ் உமன்னா வந்து ஒரு சேஃப்டி நம்மளுக்கு பெருசா இருக்காது சார். அதுதான் உண்மை. அந்த டிவோர்ஸ் உமன்னா ஒரு ஓகே ஒன்று இவங்க ஈஸியா இருப்பாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா வந்து ஈஸியா நம்ம இவங்களை இது பண்ணிடலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம். சினிமாவில் அடிக்கடி சொல்றது அட்ஜஸ்ட்மெண்ட். இல்ல சார், நாட் ஓன்லி சினிமா, ஐம் டாக்கிங் அபவுட் ஜென்ரல் சொசைட்டி. ஜென்ரல் சொசைட்டிலேயே சொல்றேன். இது நான் நாட் டாக்கிங் அபவுட் எனி பர்டிகுலர் ப்ரொஃபஷன். ப்ரொஃபஷனா இது நடக்கிறது இல்லை. இது வந்து பை பீப்புள் டு பீப்புளா இது நடக்குது. ஸோ ஒரு பொண்ணு வந்து டிவோர்ஸ் ஆகி வெளியில வந்துட்டானா உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒன்று எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. அந்த சில பேர் வந்து கல்யாணம் ஆனவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்க ஹஸ்பண்டோட பழகக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்கும். அந்த வகையில் ஒரு யூ வில் பி ஐசோலேட்டட் லைக் என்னடா அது நம்மள வந்து நாட் அக்செப்டபிளா இருக்கு. ஒன்று நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆஸ் அ உமனா, இல்லைன்னா வந்து இல்லைன்னா மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ஓகேங்களா. ஒன்று அப்படி நினைப்பாங்க. இல்லைன்னா இவளை வந்து ஈஸியாக கேரக்டர் அசாசினேட் பண்ணிடலாம். பேக்ல சப்போர்ட் யாரும் இல்லை பெருசா. இப்போ ரைட் நவ் எனக்கு அப்பா கூட கிடையாது இல்லையா. லைக் மை அப்பா இஸ் ஆல்சோ நாட் தேர். ஸோ ஆஸ் அ உமனா நான் ஐம் டூயிங் போத் த கேரக்டர் சார். ஐம் டேக்கிங் கேர் ஆஃப் மீ ஆஸ் அ மேன் அண்ட் அ உமன். ஸோ அதுதான் டிவோர்ஸ் உமனோட சிங்கிள் உமன் இது வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி கல்யாணம் பண்ணிக்காத உமன் வந்து தேர் டூயிங் போத் த ஜாப், மேனோட ஜாபும் விமனோட ஜாபும். ஸோ அந்த வகையில வந்து ஈஸியா கேரக்டர் அசாசினேட் பண்ணியாச்சுன்னா பயந்துருவாங்க அப்படின்ற அது ஒரு வீக்னஸா நினைச்சுப்பாங்க அவங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது வீக்னஸ் இல்லை. யூஆர் ஸ்டில் ஸ்ட்ராங். ஏன்னா நீங்க யாரும் வீக் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து தைரியமா நிக்கலாம். ஏன்னா உங்களோட உண்மை உங்களோட கேரக்டர் என்னன்றது தெரியும். பாக்குறவங்க பார்வை தப்பா இருந்தா அது நம்மளோட பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து சம்டைம்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஐயோ நம்ம ஹஸ்பண்ட்ஸ் பக்கத்துல அவங்க வரக்கூடாது, நம்மள மாந்தி அவங்க கல்யாணம் பண்ணி போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இது வந்து நேச்சுரலா எல்லாருக்கும் ஒரு ஹியூமன் டு ஹியூமன் வந்து அது இருக்கிற ஒரு விஷயம். ஒரு ஐசோலேஷன் இருக்கும் டெஃபினட்டா. ஒரு விமனா வந்து ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. துணை வேணும்னு தோணும். ஆனா வந்து துணை தேவையானும் தோணும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இப்பதான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஐசோலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்பதான் கஷ்டப்பட்டு வந்தோம், திருப்பியும் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்றது ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். தைரியமா பண்ணிக்கலாமா அப்படின்றது சில பேருக்கு அமையும், சில பேருக்கு அமையாம போகும். அந்த அமையாம போகிறவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். ஐசோலேஷன் வந்து அது யுவர் செல்ஃப் கிங் அப்படின்னு தான் நான் சொல்றேன். யூஆர் ஃபிளைங் அலோன், யுவர் விங்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் தி அதர்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பையன் சப்போஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. என்னோட சகோதரரா நான் வந்து ஏத்துப்பேனே தவிர நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சார். இது போதும். ஐம் ஃபைன். ஐம் ஓகே டு டூ மேன் அண்ட் உமன் ஜாப். இது தேவையில்லாத லக்கேஜ் நினைக்கிறீங்க? இல்ல சார், ஐம் கேப்பபிள். என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு என்னன்னு தெரியும். என்னால வந்து ஒரு மேனோட ஜாபும் பண்ண முடியும், விமனோட ஜாபும் பண்ண முடியும். மனதைரியமும் இருக்கிறனால எனக்கு ஐ லைக் டு சர்வ். எனக்கு அந்த பாதையை எடுக்கிறேன். சில நேரங்களில் தோளில் சாய்ந்து கொண்டு ஒரு ஆறுதல் தேவைப்படும். அதுக்காக சொல்லுங்க. தோல் சகோதரர் கூட சாயலாம் சார். நம்ம சகோதரிகள் கூட நம்ம சாயலாம். அதுக்கு நம்மளுக்கு கடவுள் என்னைக்கும் நம்மளுக்கு தோல் கொடுப்பாரு. சோ கடவுளோட தோல் இருக்கு எனக்கு, அவ்வளவுதான். சோ இவ்வளவு நேரமும் அரசியல் தொடர்பான பல கேள்விகளுக்கு தெளிவாகவும் அழகாகவும் பதிலளித்தல் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.